அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல 2ஆம் இயல்ல முதல் எழுத்து சார்பெழுத்து இலக்கண பிரிவை நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று பாத்தீங்கன்னா முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துன்னா என்னன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்துதான் மற்ற எழுத்துக்களும் தோன்றுதுன்னு இயங்குதுன்னு சொல்றாங்க. இப்படி நமக்கு கிடைச்சதுதான் பாத்தீங்கன்னா 216 தமிழ் எழுத்துக்கள். அடுத்து சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இது மொத்தம் 10 வகைப்படும். ஒன்று பாத்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த வகுப்புல நம்ம உயிர்மை, ஆயுதம் ஆகிய இந்த 2 சார்பெழுத்துக்களை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உயிர்மை, மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேர்ந்து வர எழுத்துக்கள் தான் உயிர்மை. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இத்து கூட்டல் ஆ தா. இந்த மாதிரி நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 216. இந்த உயிர்மை எழுத்து பாத்தீங்கன்னா அதோட ஒலி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாதான் இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தை தான் சார்ந்திருக்கும். இப்ப பாருங்க, இக்கு கூட்டல் லா நம்ம என்ன சொன்னோம், கான்னு சொன்னோம். இந்த வரி வடிவம் எப்படி இருக்கு, எதை சார்ந்து இருக்கிறது, மெய்யெழுத்தை சார்ந்துதானே இருக்கு. அதுதான் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இதோட ஒலிக்கு கால அளவு ஒலி கால அளவு பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை தான் ஒத்தி இருக்கும் சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால்தான் இதை உயிர்மையை நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம். அடுத்து பாருங்க ஆயுதம்ன்றது ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்லுவோம். 3 புள்ளிகளை கொண்டது. இதற்கு வேறு பெயர்களும் ஒன்று. என்னன்னு பாத்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, தனித்து இயங்காது. இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன், அக்கேனம்னே வச்சுக்கலாம். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கு அடுத்து வர எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா வல்லின உயிர்மையா இருக்கும். இது எப்பவுமே தனியா வராது. இப்படிதான் முன்னாடி பாத்தீங்கன்னா உயிரெழுத்தும் அதன் பின் வர எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தா இருக்கும். இதுவும் முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால்தான் ஆயுத எழுத்தை நம்ம சார்பெழுத்துன்னு சொல்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.